ஐயா கேமராவில் திருப்பிங்க அந்த பக்கம். ஐஸ்கிரீம்னா குளிர்ச்சியாக இருக்கும், காப்பின்னா சூடாக இருக்கும். சூடான ஐஸ்கிரீம்ங்கிறாங்க. அதை ஒரு தக்குனு சட்டி எடுத்து ஆடி வர்றேன். அப்படியே ஒரு ஆண்டாளை பார்க்கவே நம்ம என்ன பாடுபடுவோம். இன்னைக்கு நான் 1000 ஆண்டாளோட நின்று போட்டோ எடுத்தேன். அது பூரா குழந்தைகள். இப்போ ராவணன்ட்டு போய் என்ன அறமாக பேசிக்கிட்டு இருப்பிய, என் மனைவியை தூக்கி சென்ற நல்லவனே, நாளை மறுநாள் அனுப்பி விடுகிறாயா? கைதட்டு கைதட்டுன்னு கேட்க போகிறதில்ல. ஐயா கைதட்டுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. போய் அவர் இளைஞர்றாரு. எங்களை காட்டில் இளைஞர் 10 வயசு கம்மியா உங்களுக்கு. எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய குழந்தை மனம் படைத்த நல்ல தமிழ் பேச்சாளர்களை உருவாக்குகின்ற, எந்த பொறாமையும் இல்லாமல் உருவாக்குகின்ற ஒரு பெருமை மிகுந்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை சொல்லி, ஆண்டாண்டு காலமாக நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, கம்பனுக்கு ஒரு சடையப்பு வள்ளல், அதுபோல எங்களுக்கு ஒரு மாரியப்ப தேவர் அவர்கள், அவருடைய துணைவியார் கண்ணம்மாள் அவர்கள், 3 பேர் தான் கைதிட்டு. இதுக்கும் எங்களை 5 பேரை சும்மா கூப்பிட்டா வந்துடுமா சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே வந்து பேசிட்டு சுண்டலும் பொங்கலும் வாங்கி கொடுப்பாங்க, தின்னுட்டு கோயிலில் தடை விட்டு போங்க சொல்லுவீங்களா? எங்களை கூட்டு வரதா இருந்தால் எப்படி கூட்டு வரணும், அதுக்கு என்ன செய்யணும், அங்கே கதிரவன் ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், இப்படி எல்லாம் கேட்போம். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் என்ன கேட்டாலும் தர்றோம்னு சொல்லக்கூடிய ஒரு வள்ளல் தன்மை மிக்கவர். சொன்னார் பார்த்தீங்களா, வள்ளல் பெருமகனார் அப்படின்னார். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெருமசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏற்றகளங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். இங்கே இந்த ஊரில் என்னென்னமோ பசு இருந்திருக்கேன். அதுக்கு என்ன ஆதாரம்னா, பால்கோவா வைக்கிறீங்கல்ல, இங்கே பார்க்குறோம்ல, என்னென்ன பசுன்னு கேட்டால், ஒரு பஸ் என்ன செய்யுமா, இந்த பால் கறக்கிறதுக்கு பாலை கறக்க மாட்டாங்களாம், சுரக்குமாம். பால் கறப்பது வேற, சுரப்பது வேற. சுரக்கிறதுனா அதான் விழுகணும், கறக்கிறதுனா சில பேர் கறக்கிறங்கிற பேரில் மடுவை பிடிச்சி தூரி ஆடிடுவாங்க. அப்படியே அவ்வளோதான் பால் இருக்கும். இங்கே அது என்ன செய்யுமா, இப்படி திரும்பி பார்க்குமா, 1 லிட்டர் அளவா, 1 படி அளவா, அதுக்கு ஏற்றபடி பால் கொடுக்குமா. 5 லிட்டரா, அதுக்கு ஏற்றபடி ஒரு அண்டா வச்சாலும் கொடுக்குமா. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் சொல்கிற மாதிரி, ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் அந்த வள்ளல் பெரும்பசுக்கள் நிறைந்த ஊர் இந்த ஊர். இங்கே நாங்கள் உள்ளே போனபோது எங்களுக்கு அர்ச்சகர் வந்து எல்லா கதையும் சொன்னார். சொல்லிட்டு இங்கே மாதவி பந்தல் கீழ் பல்கால் குவினங்கால் அந்த பாட்டை சொல்லி அது இங்கே தான் இருக்குது அப்படின்னார். நீங்கள் இந்த ஊருக்காரவளை பார்த்தா பொறாமையாக இருக்கும் எங்களுக்கு. இந்த பக்கம் போகிற போது கையெடுத்து கும்பிட்டுட்டு போவோம். இந்த ஊர்லேயே பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த ஊர்லேயே பிறந்து இந்த கோயிலுக்கு வராதவளும் இருப்பாங்க. நாளைக்கு போய்க்கலாம், கடைசி வரைக்கும் அதே வேலை தான். அப்படி இல்லாமல் இந்த இடத்துக்கு எல்லாரையும் வர வைப்பதற்காகத்தான் ஐயா மாரியப்பன் ஐயா அவர்களும் அவருடைய துணைவியாரும் அவர்களுடைய குடும்பமும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும் என்று உங்களுடைய நல்ல கைதட்டலோடு, அடுத்த விட்டால் நாங்கள் இந்த மாதிரிலாம் ஐடியா பண்ண போகிறதில்ல, கைதட்டு கைதட்டுன்னு கேட்க போகிறதில்ல. ஐயா கைதட்டுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டேப் ரெக்கார்டில் நான் சொல்லி முடித்தோடனே நீங்கள் அதை சுவிட்சை போடணும். அப்படியே 1,00,000 பேர் கைதட்டுற மாதிரி கேட்கும். நீங்களே நம்பிடுவீங்க, நம்ம தான் கைதட்டுறோமோ அப்படின்னு சொல்லி. டிவியில் அதை தாங்க செய்கிறாங்க. டிவியிலலாம் யாரும் கைதட்டுறதுமில்ல, ஒன்றும் இல்லை. ஏற்கனவே ஒருத்தர் வந்து கைதட்டுறது பூரா எடுத்து வச்சுக்கிடுவாங்க, சிரிக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அதில் ஒருத்தர் கம்போர்டு வருவார், சிரி 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 சிரிக்க சொல்லி எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அதை போட்டு போட்டு காட்டுவான். நம்ம பார்த்துட்டு எப்படி நகைச்சுவையாக பேசுகிறான்னு. ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே எடுத்தது தான். அதனால் இதெல்லாம் நீங்கள் கைதட்டுன்னு சொல்கிறதுக்காக இல்லை, இதெல்லாம் செய்யணும்னு வேணும்னா அதுக்கான மனம் வேண்டும். அதனால தான் பணம் இருந்தால் முடியுமா? இல்லைங்க. கர்ணனுக்கு தெரியாதா என்ன வேணும்னு? அந்த கண்ணபரமாத்மா மகாவிஷ்ணு அவதாரத்தில் கேட்டபோது, உன்னை இப்படி பார்த்துட்டேனே, இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த வடிவத்தை பார்க்க அவன் சாகுறான், செத்து வைகுண்டம் வர்றான், காட்டில் போய் தவம் இருக்கான். நான் 2 கண்ணில் உயிரோடு இருக்கப்ப நினைவு இருக்கப்பவே பார்த்துக்கிட்டேன்.
வேறு என்ன வேணும்? இல்லைப்பா கேளு, என்ன கேளுங்கிறாரு மகாவிஷ்ணு. சரி, நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, யாராவது என் வீட்டுக்கு வந்து இல்லைன்னு சொன்னால் பதிலுக்கு நானும் இல்லைன்னு சொல்லாத மனதை கொடுனார். மனசை கொடு. இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருளல் வேண்டும். நம்மளோட பணம் இல்லைன்னா இல்லைங்க, 10 ரூபா போடலாமான்னு யோசிப்போம், 5 ரூபா போட்டேன்னு சிந்திப்போம், போடாட்டி என்ன அப்படின்னு முடிவு பண்ணுவோம். இவ்வளோதான். இது மூணும் நம்ம மனசு நினைக்கும். அதனால் ஆடும் திருகை அரை சுற்று வரும் முன்னே ஓடும் எண்ணம் 1 கோடிம்பாங்க. இது வந்து ஒரு பழமொழிங்க. திருகைன்னா என்னன்னு தெரியாது, இப்போ என்ன பண்ணுறது, கிரைண்டரே தெரியாது. முந்தியெல்லாம் உரல், அம்மி. அதில் உரலில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, உரல் இருக்கும், அந்த குழவி சுத்தம், அது பழசு. அதை அப்படியே மாற்றினாங்க கிரைண்டரு. குழவி அது பாட்டுக்கு இருக்கு, உரல் சுற்றுது. புரியுதா உங்களுக்கு? எதையுமே பார்த்துருக்க மாட்டேங்க போல் இருக்கு. ஐயா நான் பேசுறது கேட்குதா ஐயா? நான் இதை முதல்ல கேட்காம போனேன், பின்னாடி கேட்குதா ஐயா? கேட்குதான்னு கேட்டேன், அது கேட்குதா ஐயா? என்ன நானும் உலக நாடுகள்லாம் போயிட்டு வந்திருக்கேன், இவ்வளவு அமைதியாக எங்கேயும் பார்த்தது இல்லையே. சரி, அப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான செல்வத்தை அள்ளி கொடுத்து எல்லாருக்கும் நல்ல செய்தியை சொல்லுங்க. ஒருத்தர் அன்னதானம் பண்ணுவார், சாப்பாடு. ஒருத்தர் தண்ணீர் பந்தல் வைப்பார். மாரியப்பன் ஐயா போன்றவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஞானதானம் பண்ணுறாங்க. எங்களை வரவழைச்சி என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தை சொல்லுங்க. இது வேணும் ஐயா. இப்போ நான் படித்ததை பூரா உங்களுக்கு சொன்னால் தான் எனக்கு தூக்கம் வரும். முக்கியமாக நான் எங்கே சொல்லுவேன்? வீட்டுக்குள்ளே சொன்னால் விடுவாங்களா? என் துணைவியார் வந்திருக்காங்க, இங்கே இருங்க, உங்கள் ராமாயணத்தை வெளியே வச்சுக்குங்க, இல்லை நான் இது பாரதம் எதாக இருந்தாலும் வெளியே வச்சுக்குங்க. இங்கே அப்படி இல்லை. இங்கே நீங்கள் கேட்குறீங்கன்னு நம்பி நாங்கள் பேசுகிறோம். சரியா? அதுக்கு தலையாட்டாதீங்க ஐயா. கேமராவில் திருப்பிங்க அந்த பக்கம், அவங்கள இப்போ கை தட்டுறாங்களான்னு பார்ப்போம். கை தட்டி சிரிக்க வைத்தவங்க இப்போ கை தட்டிச்சிருங்க. இதை அடிக்கடி போட்டுக்கிங்க. இப்போ என்ன அதுக்குள்ள பாட்டிங்க, கேமரா ஒரு சுற்று கூட வரல. திருகைன்னு எதுக்கு சொன்ன தெரியுமா? மேலே ஒரு கல், கீழே ஒரு கல், தானியத்தை நடுவில் போட்டு, அரிசி இல்லை, எது கம்பு, கேப்பை, சோளம் எல்லாத்தையும் போட்டு அந்த கைப்பிடி, மர கைப்பிடியில் இப்படி சுற்றுறப்ப அது அரை சுற்று வர்றதுக்குள்ளே நம்ம மனசு கோடிக்கணக்கான எண்ணம் வருவான். ஒரு பொழுதும் வாழ்வதற்தியார் கருதுவ கோடியும் அல்ல பலர்னார் திருவள்ளுவர். கோடிங்கிற வார்த்தையை வச்சிருக்கார் பாருங்க. இத்தனை பெருமையுடைய ஆண்டாள் கோயிலில் இந்த அற்புதமான ஆடிப்புற நிகழ்வை மிக சிறப்பாக நடத்துவதற்கு காரணமாக இருக்கின்ற அறங்காவலர் குழு தலைவர், அதே போல் நிர்வாக அதிகாரி அவர்கள், கோயில் பணியாளர்கள், கோயில் பிணாப்பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்லுவா ஆண்டா. எல்லாருக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்தை சொல்லி, இருந்து கேட்குற உங்களுக்கும், நின்று கொண்டு கேட்குற பெருமக்கள், நாற்காலி பத்தலை ஐயா, அடுத்த ஐயா மாரிய பையா அடுத்த கொஞ்சம் நாற்காலி வாங்கி போட்டிருங்கய்யா, ஏன்னா இந்த கூட்டத்தை விடக்கூடாது. ஆனால் அவங்க ஏன் நிற்கிறாங்கன்னு தெரியுமா? நல்லா பேசுனாங்கன்னா கேட்போம், இல்லைன்னா பார்ப்போம். சில பேர் பக்கத்தில் நேர்ந்து விட்டு போவாங்க, அப்போ நீ இருந்து கேட்டுவா, எனக்கு வேலை இருக்குது. அப்புறம் நாங்கள் வேலை இல்லாதவனை உட்காந்துருக்கோங்க. இப்போ பல பேருக்கு என்னென்னா, நான் சிங்கப்பெண்ணையில் வந்திருப்பேன், அதானே? அதான் நான் நேரையே வந்துட்டேன்ல, அங்கே பார்க்குற மாதிரி இங்கேயும் பார்க்கலாம்ல. டிவி இது லைவ் ஆயா, நேரலை வீடு வீடுக்கு போகுது. அப்படி இருந்தால் தான் யாரும் வரமாட்டாங்க. நல்ல ஐடியா. எதுக்கு அங்கே போயிட்டு கட்டில் எடுத்து போடு, அப்படி மல்லாக்க படுத்துட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம், நல்லா தூக்கம் வரும். இருக்கட்டும், தூக்கம் வர்ற போது கூட நல்ல வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ கடவுளுடைய பேரை எதுக்கு நமக்கு வைக்கிறாங்க? கிருஷ்ணா, முகுந்தா, ராமா, நாராயணா எல்லா பேரும் வைக்கிறாங்கல்ல. ஏன் வைக்கிறாங்க? எதுக்கு அப்படின்னா, எதுக்குன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிர்த்தன்மையானது மங்குகிற போது
நமக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நினைவுகள் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குமாங்க. அப்படி போயிட்டே இருக்கப்ப நம்ம கூட இருக்கக்கூடிய உறவினர்கள் நம்ம பேரை சொல்லி, எப்பா நாராயணா, எப்பா ராமா, எப்பா என்று அவங்க சொல்கிற போது அதை கேட்டுக்கிட்டே அந்த உயிர் என்ன செய்யுமா, அப்படியே நிற்குமா. அந்த கடைசி நேரத்தில் கூட அந்த நாமம், அதுவும் இந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சொல்கிறாங்கல்ல, எதுக்காக? இருக்கிறதுலே உயரிய மந்திரம் கோவிந்தன் தாங்க. அந்த கோவிந்தன்கிற மந்திரத்தை காதில் கேட்குற போது அந்த உயிர் அதற்குரிய தகுதியை அடையுமா. இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ வைக்கிற பேரை கேட்டாலே நமக்கு புரிய மாட்டேங்குது. ஒவ்வொருத்தரையும் நான் பேர் கேட்பேன். இந்த வட்டம் ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த அச்சராபியாசம் சொல்லுவாங்க. விஜயதசமி அன்னைக்கு தானியத்தில் கையை பிடிச்சி எழுத வைக்கிறது. ஒரு 100 பிள்ளைங்க வந்துருந்துச்சு. என்னை தான் கூப்பிட்டுருந்தாங்க அந்த இதில் எழுதணும்னு சொல்லி. அதில் பேர் கேட்டால் ஏதோ ஒரு தமிழ் பேர் வேறு இது சொல்லலாம். அது என்ன பேருன்னே எனக்கு தெரிலங்க. பஷ்பிஷ்கியா அப்படிங்கிறாங்க. பிஷ்பிஷ்கியாவா? இது எப்படி தான் எழுதுவேன்? இதை பிடிச்சி நான் எழுத முடியுமா? அதாவது உலகத்திலேயே வேறு மொழியில் பேர் வைக்கிற ஆள் நம்ம ஆளுகிறாங்க. இது எப்படி கூப்பிடுவாங்க? முந்தியெல்லாம் என்னன்னு கேட்டால் மாமனார் பேரோ தாத்தா பேரோ வைக்கிறப்ப ஒரு செல்ல பேர் வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா பெரியவங்க பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லை, கோவம் வந்தால் அதை சொல்லியே வைவாங்க. ஏலே இங்கே வாடா அப்படிம்பாங்க இல்லையா? அப்படி கேட்குறப்ப அது சங்கடமாக இருக்கும்பாங்க. சரி, இப்போ இவ்வளவு விஷயங்களை நம்ம சொல்லி எல்லாரையும் இருக்க சொல்லி நல்ல முன்னெல்லாம் தரையில் உட்காந்துருவோம், அது ஒரு வசதி. இப்போவும் உட்கார முடியாதுலாம் இல்லை, உட்கார முடியும், எந்திரிக்க முடியாது, அவ்வளோதான். அதான் ஒரு சங்கடங்கள் இருக்கட்டும், பரவாயில்ல. நல்ல விஷயங்களை காதில் கேளுங்க. இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரங்க. ஆனால் இங்கே கேட்குற செய்தி நம்ம மனதுக்குள்ளேயோ நம்ம அறிவுக்குள்ளேயோ போனால் வாழ்நாளெல்லாம் மறக்கப்படாது. செல்வத்துள் செல்வம். இவ்வளோ பேரில் 2 ஆள் தான் திருக்குறள் சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? அது 2 அடி தானே, ஒரு ஆளுக்கு ஒரு அடியாக சொல்லியாச்சு. செல்வத்துள் செல்வம் அப்படியே ஸ்லோவாக உள்ளே போகுதே. இந்த தேசிய கீதம் பாடுறப்ப ஜெயகேன்னு வந்து சேர்த்துக்கிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? முழுப்பாட்டு தெரியாது, கடைசியில் வந்து ஜெயகேன்னு நிற்பாங்க. அப்படியே இது ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த திருக்குறள் தெரியாமல் ஊராக கேட்டுட்டு அதுறேன் இல்லைங்க. ஒரு கிராமத்தில் செல்வத்துள் செல்வம் அப்படின்னு உரமாக எழுந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படி சொல்லிச்சே. இப்படி திருக்குறள் பரவ வச்சுன்னா என்ன ஆகுறது? செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். இந்த காது வந்து பெரிய கொடை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? இது ஒன்றுக்கு தான் மூடி கிடையாது. கண்ணுக்கு மூடி உண்டு இமை, வாய்க்கு மூடி உண்டு இதழ், மூக்கில் கூட சின்ன ரோமம் தூசியை தடுக்கும். ஆனால் காதுக்கு இறைவன் மூடி வைக்கலை. வச்சுருந்தா வாத்தியார் பாடு திண்டாட்டம். சில பேர் பூட்டு வாங்கி போட்டு தொங்க விட்டுருவாங்க. அப்புறம் அவர் வந்து காதத்தர நடிப்பார். அது ஏன் திறந்தே இருக்குது தெரியுமா? அது திறந்துருந்தால் தாங்க எப்போ வேணாலும் நல்ல செய்தி வந்து விழுகும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை திரும்பாங்க. அப்படியே வந்து விழுந்துகிட்டே இருக்கணும். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கங்க, இன்னைக்கு இந்த காதுக்குள்ளே கொண்டு போய் வச்சு சிலதை கேட்குறாங்க. மகா தவறு. என்ன இறைவனுடைய படைப்பில் இந்த காதுக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? அப்துல் ஹமீது எனக்கு சொன்னாருங்க. நானும் அவர் சுவிட்சர்லாந்தில் பேசுகிறப்ப அப்துல் ஹமீது சொல்கிறாரு, ஐயா இந்த காது மடல் இது வந்து கப்பலுக்கு இருக்கிற இது மாதிரி, அது தேவையான விஷயங்களை கொண்டு வந்து உள்ளே கொண்டு போய் அனுப்போம். நீங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு வச்சிட்டிங்கன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெல்லிய அந்த சின்ன சின்ன அதெல்லாம் என்ன ஆயிருமா, டமார மாதிரி அதிர்வு ஏற்பட்டு போகுமா. அதனால் நமக்கு நல்லதாக இருக்குல்ல காது, அதை வச்சு கேட்கலாம். அதுவும் நல்லதை கேட்கணும். நல்லதை கேட்கறதுக்கு தான் இந்த நிகழ்வுகளுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன? இப்போ இதில் எங்களுக்கு முன்னாடி நாட்டிய நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருந்தது, பார்த்துட்டே இருந்தோம். எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா? ஒரு ஆண்டாளை பார்க்கவே நம்ம என்ன பாடுபடுவோம். இன்றைக்கி நான் 1000 ஆண்டாளோட நின்று போட்டோ எடுத்தேன். அது பூரா குழந்தைகள். அது கையில் பச்சைக்கிளி வேறு வச்சுருக்கு. அப்படியே அதுங்களுக்கு தெரியுமா நம்ம ஆண்டாள் வேஷம் போட்டிருக்கோம்னு? தெரியாதுங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஆண்டாள் மாதிரி வரணும், அதுதான் நமக்கு வேணும். அதை அவங்கள பயிற்றுவித்த அந்த ஆசிரியர் பெருமக்கள்,
பெற்றோர்கள், பள்ளிக்கூடத்தை சேர்ந்தவர்கள், குருமார்கள் அத்தனை பேருக்கு நம்முடைய பாராட்டு நம்ம சொல்லணும். ஏன்னா பரதம் நம்முடைய கலைகளில் முக்கியமான ஒன்று. பாடல், பரதம், இசை எல்லாத்தையும் படித்து வச்சுக்கணுங்க. ஒரு தடவை வர்றோம், இந்த ஒரு தடவை வர்ற இந்த வாழ்க்கையில் நாம் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க. சரி, நாட்டியம் நாடகம்லாம் முடிஞ்சது, பட்டிமன்றம் தொடங்கிட்டோம். பட்டிமன்றத்துக்கு என்ன சிறப்பு? எத்தனையோ மொழிகள் உலகத்தில் இருந்தாலும் எந்த மொழியிலுமே இல்லாத ஒன்று தமிழ் மொழியில் இருக்குன்னா அது பட்டிமன்றம் மட்டும்தாங்க. மலையாள பட்டிமன்றம், கன்னட பட்டிமன்றம், தெலுங்கு பட்டிமன்றம் இல்லவே இல்லை. ஏன் இல்லையே நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று என்ன தெரியுமா? ஏன் இல்லைன்னா நம்ம ஆளுக்கு பதில் சொல்லன்னா தூக்கம் வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுப்பியாவது ஃபோன் பண்ணி என்ன கேட்ட நீயே, அப்போ என்ன கேட்ட அப்படின்னு. ஒரு மருமக போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு இது பெட்டிஷன் கொடுத்துருக்கு, எங்கள் மாமியாரை காணோம்னு. இன்ஸ்பெக்டர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. மாமியாரை காணோம்னு மனு கொடுத்த ஒரே மருமகன் நீதாம்மா. அவ்வளோ அன்பா. சண்டை பாதியில் நிற்கிது, அது பாட்டுக்கு ஓடி போயிடுச்சு. இப்போ நான் யாரோட சண்டை போடுவேன்? எனக்கு ஆள் வேணும், போய் கண்டுபிடிச்சி கொடுங்க. நமக்கு பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும். இப்போ என்ன தெரியுமா, அடுத்த தலைமுறை என்ன போகுதுன்னு இந்த வாரம் ஒரு இதில் பார்த்தேன். ஒருத்தன் ஹாய் பிரதர் அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்கிறான். பேசிக்கிட்டு இருப்போமா? நான் பேசிக்கிட்டு இருப்போம். அப்படியே போகிறேங்க. ஒரு டீ சாப்பிடுவோம். சரி பிரதர், 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறதுக்கா எங்கள் கம்பெனி அனுப்புனாங்க. எது இந்த ஸ்விக்கி சொமோட்டோ மாதிரி அவன் பேசுகிறதுக்கு வந்திருக்கான். 2 மணி நேரம் ஆச்சு. QR கோட் இருக்குது, இதில் பணத்தை கொடுத்துருங்க, நான் போயிட்டு வரேன், தேவைன்னா சொல்லுங்கள், ஆள் வருவாங்க. பேச ஆள் இருக்காதுங்க. இனிமேல் அப்படி ஆக போகுது. இதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் பேர்த்தையாவது கொஞ்சம் எந்திரிச்சு வாங்க போங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசி பழகிக்குங்க. மறந்து போயிடக்கூடாது. இந்த பட்டிமன்றத்தை பொறுத்த மட்டும் இவங்க சொல்கிற கருத்தை அவங்க மறுக்கணும், அவங்க சொல்கிற கருத்தை இவங்க மறுப்பாங்க. நமக்கு சண்டைனா ரொம்ப பிடிக்கும். நம்ம போடக்கூடாது, எவனையாவது போட விட்டு பார்க்கணும். அதுலேயும் அது சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா சில பேர் சட்டையை போட்டு ஓடி அதுக்குள்ளேயே முடிச்சு விட்டாங்க. என்னையா வீரமே இல்லாமல் போச்சு. யார் இவன் வீட்டில் நடக்கலை. இந்த பாம்பு அடிக்கிறப்ப பார்த்துருக்கீங்களா? பாம்பே பார்த்துருக்கல பண்ணுறான். இப்போ எல்லாம் பாவம் எங்கே இருக்கோ தெரில. அது அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அடி விடாத அப்படின்னு எங்கே இருந்து கத்துவாங்க தெரியுமா? மாடியிலேருந்து. அவன் அடிக்கிறவனுக்குலாம் அது கஷ்டம் தெரியும். ஒரு மாதிரி சாக்கடிக்கிற மாதிரி சுவிட்ச் இருந்தால் சும்மா போடியா, சும்மா போடு, ஏன்னா அவன் தானே போடுறான், நமக்கு என்ன வந்துச்சு. எப்போவுமே அடுத்த ஆள் ஒரு விஷயத்தை சொன்னால் நமக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ இங்கே 4 பெருமக்கள் வந்திருக்கிறாங்க, வருகை வந்திருக்கிறாங்க. இந்த 4 பேரும் நன்கு கற்றுணர்ந்த பெருமக்கள், பேச்சுலகில் கொடிகட்டி பறக்கின்ற பெருமக்கள். இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், கம்பன் காவியத்தில் கவிதை சுவை இன்பம் மேலோங்கி நிற்பது. இவ்வளோ நீளமாக கொடுப்பாங்க. 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணின்னு ஒரு படம் அந்த காலத்தில் இடைவேளையிலே படுத்துடுவாங்க. இருக்கட்டும், அடுத்த வட்டம் 2 வரி தான் கொடுக்கணும். பணமா பாசமா? பணத்தை எங்கிட்ட கொடுத்துடணும், நாங்கள் பாசத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போவோம். வேறு ஒன்றும் இல்லை ஐயா. ராமாயணத்தில் கம்பன் ராமாயணத்தில் எது ரொம்ப மேலோங்கி இருக்குது? அதாவது வீரம் மேலோங்கி இருக்கிறதா, அறம் மேலோங்கி இருக்கிறதா, தர்மம். கம்பன் பாடியிருக்காரு 10,000 பாட்டு. 10,000 பாட்டில் அது வால்மீகி பாடினது, தமிழுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. இதில் அவருடைய ராமாயணத்தில் அதிகமாக மேலோங்கி இருப்பது எது? தர்மமா வீரமா? இவ்வளோதான் சுருக்கமாக. சரியா பச்சாயா? கம்பனுடைய கவிச்சுவைங்கிறது எதுக்காகன்னா அந்த வரிகளில் இருக்கக்கூடிய வார்த்தை இனிமையை வச்சு சொல்லணும். இதைத்தான் இப்போ பேச இருக்கிறாங்க. இப்போ தலைப்பு சொல்லிட்டேன். நீங்கள் வீட்டில் போனோடனே கேட்குறாங்க, என்ன பட்டிமன்றம் என்ன தலைப்புனியா? அந்த நடுவரே திணறினார், அவருக்கு தெரியல, அவருக்கே தெரியல. மதுரையில் நான் பார்த்துருக்கேன், ஒரு தேட்டரில் இங்கிலீஷ் படமாக போடுவாங்க.
படம் பார்த்துட்டு வெளியே வந்து படிப்பாங்க. ஏன்னா வீட்டில் போய் என்ன படம் பார்த்தோம்னு சொல்ல தெரியாதுல்ல. இப்போயே கூட பாருங்கள், ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறோம், அவன் கொடுக்குற அதுவும் அந்த ஒரு 0 வாட் பல்ப் போட்டிருப்பாங்க, கண்ணும் தெரியாது ஒன்றும் தெரியாது. ஒரு இங்கிலீஷ் புஸ்தகம் கொடுப்பாங்க, 5ஆம் கிளாஸ் பாட புஸ்தகம் மாதிரி. அதை வாங்கி சில பேர் பிரட்டிக்கிட்டே இருப்பான். எதுக்குன்னா இட்லி தோசை இருக்கா, அதில் இட்லி தோசை எதுவும் இருக்காது, அதில் போட்டிருக்க எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. நான்லாம் எப்போவுமே என் பேரம் பேத்திட்டு கொடுத்துருவேன். அவங்க ஏதோ பெரிய ஆராய்ச்சி மாதிரி இந்த 5th அப்படிம்பாங்க, இந்த 7th 9th. நான் பர்ஸை தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன், இல்லைன்னா கார்டை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா 300 400 800. ஐஸ்கிரீம்னா குளிர்ச்சியாக இருக்கும், காப்பின்னா சூடாக இருக்கும். சூடான ஐஸ்கிரீம்ங்கிறாங்க. அதை ஒரு தக்குனு சட்டி எடுத்து ஆடி வர்றேன் அப்படியே. அது பேர் என்ன? ப்ரௌனி. அது சிஸ்லிங் ப்ரௌனி. இதுக்கே காசு தரணுங்க. அதை அவன் கொண்டு வர்றப்ப அவன் முகத்தில் ஒரு பெருமையும், அவங்க பூரா இந்த நம்ம ஊர் இதில் வீரபாண்டி திருவிழா அக்கினி செட்டு ஆடி வருவாங்கல்ல, அதே மாதிரியே வருவாங்க. வச்ச உடனே அதை தொட்டா சுடுமா, இனிக்குமா, இப்போ ஜில்லுன்னு இருக்குமா என்னன்னு தெரியாது, அதை உட்காந்து திம்பாங்க. இப்போ இதில் தலைப்பு சொல்லியாச்சு, பேசுகிற ஆளுகளை சொல்லணும். படத்தில் நடித்தவர்கள் அப்படிங்கணும்ல. முந்தையெல்லாம் இந்த ஒரு சினிமா எங்கள் காலத்துலங்க இந்த பாட்டு புஸ்தகம் போடுவாங்க. அந்த பாட்டு புஸ்தகத்தில் என்ன தெரியுமா ஒரு வசதி, முன்னாடி கதை சுருக்கம் போட்டிருக்கோம். மாலாவின் கதி என்ன, ரகு எங்கே சென்றான், விடை வெள்ளித்திரையில் காண்க, அதான் ட்ரைலர் போட்டு இன்னார் நடித்தது அதில் போட்டிருப்பாங்க. பேர் போட்டு, அதாவது எம்ஜி ராமச்சந்தர் அப்படின்னு போட்டு அவர் வீரனாக, அப்புறம் கதாநாயகி பேர் போட்டு இவர்கள் இவராக, இப்படி வரிசையா. இன்றைக்கி இதில் நடிச்சிருக்கவங்க யாருங்கிற மாதிரி பேச போகிறவங்கள சொல்ல போகிறேன். முதல்ல அறச்சுவை தான், அறம்தான் பேசுவதற்கு 2 பெருமக்கள் வந்திருக்காங்க. அதில் நகைச்சுவை இசையரசர், நல்ல பேச்சாளர், சமீபத்தில் தமிழ் செம்மல் விருது பெற்று இந்த ஊருக்கும் தங்களுடைய குடும்பத்தாருக்கு பெருமை சேர்த்த ஐயா திரு காளியப்பன் MA MPhil B.Ed அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அறச்செயல்களிலே தான் என்று பேச இருக்கிறார்கள். ஆண்களாக பேசினா பெண்கள் கிளம்பிடுவீங்க, போய் பேசிட்டு போகிறாங்க, நமக்கு பேச இடம் இல்லையான்னு. அதனால் பெண்களும் இங்கே இருக்காங்க, சம உரிமை மாதிரி தான். இங்கே ஒரு பெண்ணு, அங்கே ஒரு பெண்ணு. அவர்களும் சாதாரண பேச்சாளர் இல்லை. எல்லா தொலைக்காட்சிகள்லையும் எங்கூட அவங்க வந்து ஒரு 20 ஆண்டு காலமாக, 20 இருக்குமாம்மா, வயசு தெரிஞ்சு போயிருமா, ஆமான்னுக்கிட்டு இருக்காங்க. என் நண்பர் ஒருத்தர் அறிமுகப்படுத்தினப்ப என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர்னே, நாங்கள் 2 பேருமே என் வயசே 40 தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் வாட்டுக்கு 40 50 அப்புறம் எப்படி சொல்லணும்னு கேட்டேன். சில்லாண்டு காலமாக, பல்லாண்டு காலமாக அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு. பல ஆண்டு காலமாக என்னோடு பேசி வருகின்ற நல்ல பேச்சாளர். அவங்களுடைய பேச்சு வந்து ஒரு சிறுகதை போலவே இருக்கும். நான் நல்லா ரொம்ப ரசிப்பேன். என்னென்னா சந்தோஷமாக பேசுகிற அந்த மகிழ்ச்சியும், அதில் இருக்கக்கூடிய அந்த பொருளும், வட்டார வழக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். இவ்வளவுமாக சேர்ந்து பேசக்கூடிய அவர்கள் ஆசிரியர் பணியில் இருக்கிறார்கள். தொலைக்காட்சிகளிலே அவர்கள் வராத தொலைக்காட்சி இல்லை, அவர்கள் வராவிட்டால் அது தொலைக்காட்சியே இல்லை, அப்படி பேசக்கூடிய அளவிற்கு ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த பேராசிரியர் இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள். இந்த 2 பேரும் அறச்செயல்களால் தான் கம்பனின் கவிச்சுவை பெருமை அடைகிறது. சரியாயிடுச்சா? கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி சொல்லி பழகிட்டேன். இப்போ முடிக்கிறதுக்குள்ளே முழுசாக சொல்லிவிடுவேன். அறச்சுவை சரி. இப்போ ராவணன்ட்டு போய் என்ன அறமாக பேசிக்கிட்டு போய, என் மனைவியை தூக்கி சென்ற நல்லவனே, நாளை மறுநாள் அனுப்பி விடுகிறாயா, அதுதான் உனக்கும் தர்மம் எனக்கும் தர்மம். ஒரே அம்பு அடித்து நொறுக்கணும். அப்படியான ராமபாணத்துக்கு என்ன பெருமை தெரியுமா? ஓரில் ஓர்வில் ஓர் சொல், ஒரு வார்த்தை, ஒரு அம்பு, ஒரு மனைவி.
அதை பாருங்க, இந்த பிறப்பில் சிந்தையாலும் இன்னொரு மாதரை தொடாத பெருமையுடையவன். சிந்தையாலும்னு என்ன தெரியுமா? சில பேர் கேட்பாங்க, நான் அந்த பிள்ளையை தொட்டாடாக்கும். இல்லை, தொடுறது இல்லைங்க. பார்த்துக்கிட்டு இருக்கப்ப மனசுக்குள்ள சிந்திப்பானா, என்ன அழகு, எப்படி இருக்காங்க, அப்படி யோசிப்பான. அந்த சிந்தையில் கூட இன்னொரு பெண்ணை தொடாத ஒரு பெருமையுடையவன் ராமன். அதான் உண்மை. அது அத்தகைய பெருமையுடையவன். அவனுடைய வீரம் எப்படிப்பட்டது, அவனுடைய வில் எப்படிப்பட்டது. சந்தேகப்பட்ட சுக்ரீவன் 7 மரங்களை வீழ்த்தினா அவன் வீரன்னு சொன்னப்ப அந்த கையில் அந்த வில் எடுத்து அந்த அந்த இதை எடுத்து ஒரு ஸ்டிங் மாதிரி எப்படி சுண்டுனாருங்க. அந்த சத்தத்தை கேட்டு 7 லோகம் நடுங்குச்சு. திரும்பி பார்த்தா அத்தனை பேரும் ஓடி போயிட்டாங்க. ஓடாதேன்னு கத்திக்கிட்டு ஓடுறாங்க. நின்னது 2 பேர் தாங்க. ஒன்று இளைய செம்மலாகிய இலக்குவனும் ஆஞ்சநேயன் மட்டும்தான் நிற்கிறாங்க. அடித்தா ஒரே அம்பில் அந்த மரம் 7 நின்னது. ஒரு மிதிச்ச உடனே நேராகி 7 மரத்தை ஒரு அம்பு தொலைச்சிட்டு போச்சு. கம்பன் சங்க இலக்கியம் படிச்சிருக்கணுங்க. வால்மீகி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. சங்க இலக்கியத்தில் உங்களுக்கு தெரிஞ்சு பாரி, காரி, ஓரி, கடையேழு வள்ளல்கள் இருக்காங்கள்ல. பேகன், நாங்கள் கல்லூரியில் எழுத சொல்லுவோம், எழுதுப்பா கடையேழு வள்ளல்கள், பாரி, காரி, ஓரி, சாரி, அவ்வளோதான் தெரியும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது இல்லை. பேகன், அதியமான், நெல்லிக்கனி கொடுத்தாலும் நான் இதில் அதில் வல்வில் ஓரின்னு ஒருத்தங்க. கொல்லிமலைக்கு நீங்கள் எப்போயாவது போனீங்கன்னா வல்வில் ஓரி, அவன் ஒரு பானா போட்டான்னா அது எதை ஊடுருவி போகுமா, யானையை, புளியை எல்லாம் இப்படி வரிசையாக அடிச்சுக்கிட்டே போய் கடைசியாக மரத்தோட மரமாக இருக்கக்கூடிய உடும்பை போய் குத்துமா. அதை அந்த சங்க இலக்கியம் 2ஆம் நூற்றாண்டு. அதை அப்படியே கம்பன் உள்வாங்கி அடிக்கிறான். இந்த வீரம்தான் என்று பேச இருவர் வந்திருக்கிறார்கள். அதில் நம்முடைய வணக்கத்திற்குரிய சிந்தனை சிற்பி பாப்பநாயக்கன்பட்டியை சேர்ந்த திரு கோ எத்திராஜ் எம்ஏ அவர்கள். ஐயா நிறுத்திங்களா? சரி. நான் சொல்லி முடிக்க திருப்பி பார்த்தேன். அவர் திரும்பி பார்த்தா கும்பிட்டுக்கிட்டே நிற்கிறார். எத்திராஜ்னா யோசிச்சுங்க, எதிராசர்னு அர்த்தம். உடையவருடைய பேர். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. ரொம்ப நன்றிம்மா. அப்படி ஏதாவது கூட பேசினா தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம சின்ன பிள்ளைகளாம் சொல்லி கூட்டு போகிறோமே எதுக்கு? இந்த நாகேஸ்வர் படத்தில் பிள்ளையை பையில் வச்சு கொண்டு போவார். எவனுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஆஃபீஸ்க்கு கூடையில் வச்சு கூட்டு போவார். கூட்டு போய் மாமாவுக்கு வணக்கம் சொல்லு போடா அப்படி மேவேன். சரி உள்ளே வச்சுக்கோ அப்படின்றான். அழகாக பேசுவதற்காக எதிராசர் என்கின்ற பெயரை உடைய எத்திராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த பக்கம் ஒரு பெண்மணி அப்படின்னா இந்த பக்கமும் ஒரு பெண்மணி இருக்கணும். அவர்கள் பெண்மணி மட்டுமில்லை, தியாகராசர் கல்லூரி நான் படித்த வேலை பார்த்த தியாகராசர் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக இருக்கிறார்கள். எம்ஏ, எம்பில், பிஹெச்டி பட்டங்களை பெற்றக்கூடிய சங்கீத் ராதா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். முன்னமே அவர்கள் என்னோட பேசியிருக்கிறார்கள். மீண்டும் அவர்களோடு பேசுகிற வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. எங்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்த மாரியப்பனையா அவர்களுக்கு நன்றியை சொல்லி, எங்களுக்கு பொன்னாடை போட்டதை பார்த்தீங்கல்ல, பார்த்தம்மா கடுப்பில் உட்காந்துருந்தோம் அப்படிமா. எங்கள் ஊரில் பாஞ்சாலிக்கு கூட முடிச்சால வந்திருக்காதுங்க. அவ்வளவு அது பூரா அன்பான பெருமக்கள். அரிமா சங்கத்தை சேர்ந்த அந்த அரிமா சங்கத்தினுடைய பெருமக்கள் அத்தனை பேர் இங்கே வந்து, பொறியாளர்கள், மற்றவர்கள் அத்தனை பேர் எங்களுக்கு பொன்னாடை போத்துறாங்க. அவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் வணங்குகிறோம். இது எதுக்காக அப்படின்னா அன்பை காட்டுவது தாங்க இதனுடைய பெரிய சிறப்பு. அவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் பாராட்டியும் சொல்லி, இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் கொண்டு போகக்கூடிய என்ன தொலைக்காட்சி, தமிழ் மகன், பரவாயில்லையே, தமிழ்நாட்டில் தமிழ் பேர் வச்சுருக்கீங்க. வெளியூரா நீங்கள்? சரி. ஏன்னா இப்போ தமிழில் பேர் வச்சா நம்ம வெளிநாட்டுக்காரன்னு நினைக்க வேண்டியிருக்கு. அவர்களுக்கு நம்முடைய பாராட்ட சொல்லி, பட்டிமன்றம் தொடங்கும் போது எவ்வளவு நேரம் பேசுவாங்க அது முக்கியமாக சொல்லாமல் விட்டேன். ஐயா கோயில் எத்தனை மணிக்கு பூட்டுவாங்க? ஐயா பூட்ட மாட்டாங்க. சரி ரைட்டு.
சும்மா பேச்சு கேட்டேன். நீங்கள் ஒன்றும் பயந்துடாதீங்க. எதுக்கு நேரம் கேட்குறோம்னா, எப்படிப்பட்ட பேச்சாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு கிராமத்தில் பேச போனப்ப எவ்வளவு நேரம் பேசணும்னு அந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டேன். அவர் ஒடியாந்து என் கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டார். இப்படிலாம் கேட்கக்கூடாதியா, உங்கள் ஊரியா, எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம், எங்களுக்கு வேலை இருக்குல்ல. அப்புறம் நாங்கள் என்ன வேலையை ஆளுகளாக வந்து உட்காந்துருக்கோம்? ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. அணித்தலைவர்கள் 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் பேசுவாங்க. தொடர்ந்து வர்றவங்க 15 நிமிஷத்துக்கு உள்ளே பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை என்ன? அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க. இது இருந்தால் போதுங்க, அவ்வளோதான். கைதட்டலாம், சிரிக்கலாம். வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் ஒரு 2 பேராக போங்க. குபீர்னு போய் எங்களை பயமுறுத்தக்கூடாதுப்பா. நான் அந்த கிராமத்தில் பார்ப்பேன், சில வயசான பாட்டியை எந்திரி இவன் ஒரு ஆளுன்னு அப்படின்னு சொல்லி நம்ம காதில் கேட்குற மாதிரியே சொல்லிட்டு போங்க. நான் டெல்லி தமிழ் சங்கத்தில் பேசிகிட்டு இருந்தேன். முன்னாடி ஒருத்தர் உட்காந்து ஃபோனில் முடியலை அப்படின்னாரு. எனக்கு கேட்டுருச்சு, என்னையா முடியல அப்படின்னேன். பட்டிமன்றம் முடியலேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. அதனால் நல்லா இருக்குங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கம்பனை யார் பாராட்டிருக்கா அவங்களுக்கு தெரியுமில்ல? கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. யார்? பாரதி சொன்ன ஒரு வார்த்தை. கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும். எப்படி வார்த்தை பார்த்தீங்களா? பாரதி ஒரு ஆளை, பாரதியவே நம்ம பாராட்டுறோம். பாரதி பாடக்கூடிய அந்த கவிஞர். அது மட்டும் இல்லை, தமிழுக்கு கதி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா யார் கதி? உங்களுக்கு யார் கதி? நாங்கள் நிற்கதியாய் நிற்கிறோம். தமிழுக்கு அப்படி இல்லைங்க. கம்பனும் திருவள்ளுவர் இருப்பதால் அவர்கள் கதியாக இருந்து நம்மளை நற்கதி அடைய செய்கிறார்கள். அதன்படி இதோ இவர்கள் பேசுவதற்கான நேரத்தை சொல்லிட்டேன், தலைப்பை சொல்லிட்டேன். நேரமும் தூரமும் மற்றவை எல்லாம் சொல்லியாச்சு. இனி பட்டிமன்றம் ஆரம்பமாகுது. வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.